2026 யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? டிவிக்கு. எதனால விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா இது வரைக்கும் இருக்காங்க, இருந்து பார்த்த வரைக்கும் எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல. ஏதோ கொஞ்சம் பேர் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணாத மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ நிறைய கேஸ்ட் ரிலேட்டடா நிறைய கொலை எல்லாமே நடக்குது. ஸோ விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேட்கலாம் ஓட்டு. ஓகே, திமுக அரசை பற்றி உங்க கருத்து என்ன? அவங்க ஆட்சி நல்லா இருக்கா? 5 ஆண்டுகளாக இருந்தது. அவங்க பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. மக்களுக்குமே பண்ணா மக்களோட நலனை பத்தி யோசிச்சு பண்ணாலும் நல்லா இருக்கும். அவங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க ஏதோ பண்றாங்க, ஆனா அவங்க கட்சிக்காரங்க அது பின்னாடி இருந்து ஒரு வேலை செய்யறாங்க. அது மக்களுக்கு சரியா சேர மாட்டேங்குது அவங்க பண்றது. காலேஜ் எல்லாத்துலயும் கேஸ்ட் வச்சு நிறைய அந்த டொனேஷன் அந்த மாதிரி நிறைய ஊழல் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்க சரி பண்ணா பரவாயில்ல, ஆனா 5 வருஷமா இதுவும் சரியாகல. ஸோ விஜய் வந்தா ஏதாவது சரியாகும் அப்படின்றதுக்காக. ஓகே, திமுக மிகப்பெரிய எதிர்ப்பு யாருன்னு நினைக்கிறீங்க? டிவிக்காவா இல்ல அதிமுகவா? டிவிக்கே தான். ஓகே, இது வரைக்கும் பார்த்தா விஜய் கட்சியில கூட்டணி யாரும் அமையல இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் தனியா இருக்கு. அவர் சொல்லிட்டாரு எங்களுக்கு கூட்டணியே வேணாம், ஒரே கட்சி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சோ அவரு வந்தாலும் அவர் ஏத்துக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே, விஜய் அண்ணா ஆட்சியில வந்துட்டாரு, முதலமைச்சரா வந்துட்டாரு. அவங்க கிட்ட என்ன கோரிக்கை பார்த்தா வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கொலை, இந்த சின்ன பசங்க எல்லாம் இப்ப கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரவுடி அப்படின்ற மாதிரி 18 வயசு கீழே இருக்க பசங்க எல்லாம் கட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் மாறணும். அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு சேஃப்டி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வீடியோ பாக்குறாரு. அவருக்கு எதனா சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்வேன்னா, நீங்க பண்றீங்க, ஆனா உங்க கட்சி ஆளுங்க கிட்ட இருந்து அது மக்களுக்கு சேர மாட்டேங்குது. சோ அது சேர்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். சரி, ஓகேம்மா. இப்ப தலைவரை பார்த்து ஓட்டு போடுறாங்களா இல்ல அங்க யார் வேட்பாளர் நிக்கிறாங்களா அவங்கள பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா? எது நல்லது? அப்கோர்ஸ் வேட்பாளர் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஒரு தெருவிலையும் நிக்கிறவங்களை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது. தலைவர் மேல இருப்பாங்க, ஆனா கீழே இருந்து வேலை செய்யறவங்களை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். அப்படிங்களா? இப்ப தலைவர் பார்த்தனாக்கா ரொம்ப இப்ப யாருக்கிட்ட காசு கொடுத்தாலுமே அவங்க போய் இணையறாங்க. அவங்க தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அது மாரி போய் அவங்க பக்கம் போய் இணையறாங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, காசு இப்போ தேவைப்படுதுன்றதுக்காக மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு காசு கிடைக்கும் போது அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் காசு வாங்குறாங்கல்ல, அதை பத்தி நினைக்கிறீங்க? அது தப்பு தான் எப்படி இருந்தாலுமே. ஏன்னா நம்ம இப்ப தேவைக்குன்னு வாங்கிக்கிறோம், அதுக்கு அடுத்தது அந்த காசு தான் நமக்கு இந்த வரி நிறைய விஷயமா செலவாயிட்டே இருக்கு. சோ நான் என்ன நினைக்கிறேன், காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. அது உங்களே விக்கிற மாதிரி இருக்கு. காசுக்காக நீங்க என்ன வேணா பண்ற மாதிரி.